ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்லிக் பிரெட் ஆம்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 3-4 பிரெட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இல்லைனா பட்டர் இல்லைனா நெய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். பட்டர் இருந்தாலும் நீங்கள் பட்டர் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நெய் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. பிரெட் ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா பிரெட் ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 எக் எடுத்திருக்கேன். 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் பீட் நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க. 2 எக்கையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கார்லிக் பிரெட் ஆம்லேட் சேர்க்குறோம். அப்படிங்கிறதுனா ஒரே ஒரு வெள்ளை பூண்டு மட்டும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட் வந்து 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் வரையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேன்லேருந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் லைட் ப்ரௌன் வரையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி ப்ரெட் ஆம்லேட் போட்டோம் அப்படின்னா டேஸ்டியாக இருக்கும். சிலர் வந்து ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரோஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாகவே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ப்ரெட் ஆம்லேட் செஞ்சுருவாங்க. ரோஸ்ட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா இன்னும் அந்த நெய்யோட வாசனை டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, ஒரு பூண்டு, கொஞ்சமாக மிளகு, உப்பு, மல்லி இலை. நம்ம வந்து பூண்டு வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடிசாக இந்த மாதிரி திருக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து கார்லிக் வச்சு தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த கார்லிக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதுக்காக இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி நம்ம கார்லிக் ஃப்ளேவர் எடுத்துருக்கோம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே அந்த முட்டை கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரேட் பண்ண கார்லிக்கையும் அது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, மிளகு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் முட்டையை நம்ம நல்லா டிப் பண்ணி சேர்க்கணும். வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும், நல்லா புஷ்ஷுன்னு வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா முட்டையை பீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற சீஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஷேப் இல்லைனாலும் நம்ம க்யூப் சீஸ் இருந்தாலும் நீங்கள் அதையும் கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணதை எடுத்து இந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு பேனை சூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ரெட் ரோஸ்ட் பண்ண போகிறோம். தனித்தனியாக போடலைன்னா நான் இன்றைக்கி மொத்தமாக சேர்க்க போகிறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்க சீஸையும் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சீஸையும் இது கூட சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து இன்னொரு ப்ரெட்டையும் நான் சேர்க்க போகிறேன். மொத்தம் நான் இன்றைக்கி 3-4 ப்ரெட்டு சேர்க்கேன். உங்களுக்கு 2 ப்ரெட்டு போதும் அப்படின்னா 2 ப்ரெட் வச்சுக்கோங்க. சீஸ் வந்து உள்ளே மெல்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் எப்படி வச்சாலும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி சீஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு 3ஐயும் நான் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற முட்டையோட வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நீங்கள் மேலே வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த முட்டையை ஊற்றிக்கோங்க. மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கோம். இது 2ம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 பக்கமும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முட்டையை ஊற்றிக்கோங்க. மீதி இருக்கிறதையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வெங்காயம், தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை சிம்பிளாகவே சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இது இன்னொரு வாட்டி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திருப்பிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் வெந்துடுச்சு அப்படின்னா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சைட்லேயும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு சைடு நமக்கு வேகணும். நீங்கள் வெங்காயம், தக்காளி நடுச்சில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மேலே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீஸ் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்லிக் பிரெட் ஆம்லேட் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன். 2 பக்கமும் வெந்துடுச்சு. உங்களுக்கு முட்டை நல்லா வேகலை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூடுதலாக 1-2 வாட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான கார்லிக் பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேயராக இருக்கும். நம்ம வந்து 3 ப்ரெட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 2 போதும் அப்படின்னா நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கலாம். கூடுதலாக வைக்கிறதுனால நீங்கள் வச்சிக்கலாம். நீங்கள் எக்கு நல்லா பீட் பண்ண தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். பாருங்கள், சீஸி வச்சு பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான கார்லிக் பிரெட் ஆம்லேட் ரெடி. தேங்க்யூ.